ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அடுத்த டாபிக்குள்ளே வந்துட்டோம். அடுத்த லெசன் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த லெசன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி தேவைப்படுங்கிறதுனால கொஞ்சம் நான் ஜூமுக்கு வந்துக்கிட்டேன். அப்போ தான் என்னால் எல்லாத்தையும் ஈஸியாக காட்ட முடியும் அப்படிங்கிறனால. சரிங்களா? ஸோ வழக்கம் போல் ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த செஷனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இதில் நான் சொல்லிக் கொடுக்குறது ஆண்டவரே கொஞ்சம் கஷ்டமான டாபிக் கர்த்தாவே, இது ஆண்டவரே புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஆண்டவரே புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இது உன் நாமத்துக்கு மகிமைக்கு ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் கவர் பண்ண போகிறோன்னா, மைக்ரோஃபோனை பற்றி படிச்சிட்டோம், பொலாரிட்டி பற்றி படிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மைக் பண்ணணும், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் எப்படி மைக் பண்ணணும் அப்படிங்கிற மைக்கிங் டெக்னிக்ஸ். ஸோ மைக்கிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். எக்கச்சக்க மைக்கிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைக்கிங் டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து எது ஃபேவரபுளாக படுதோ அது வந்து ஒரு மைக்கிங் டெக்னிக்ஸ், அவங்க பேரை போட்டு ஒரு மைக்கிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பட் ஆனால் ஒரு 4-5 டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா ஸ்டூடியோஸில் பயன்படுத்துகிற டெக்னிக்ஸு. ஸோ அந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம். சரியா? ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக என் கையில் வந்து 2 மைக்ரோஃபோன் வச்சுருக்கேன். இந்த 2 மைக்ரோஃபோனை வச்சு தான் நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னுடைய கண்டென்சர் மைக்கு நான் பயன்படுத்திக்க போகிறேன். இப்போ இந்த டெமோ வந்து இந்த மைக்கு டைனமிக் மைக்கு நான் கையில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக டைனமிக் மைக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு மைக்கிங் டெக்னிக்லேயும் நான் எந்த மாதிரி மைக்கு யூஸ் பண்ண போகிறோம், என்ன மைக்கிங் பேட்டர்ன் உள்ள பொலாரிட்டி பேட்டர்ன் உள்ள மைக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் கையில் டைனமிக் மைக்கு இருக்குங்கிறதுனால டைனமிக் மைக்கை யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற போலார் பேட்டர்ன் உள்ளதை யூஸ் பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இப்போது போலார் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை திரும்ப வேணால் ரீகால் பண்ணுறதுனா ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மைக்கிங் டெக்னிக்ஸ் ஃபுல்லாக போலார் பேட்டர்ன் நிறைய நம்ம சொல்ல போகிறோம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிட்டாரையோ இல்லை ஒரு பியானோவையோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு 2 சாய்ஸ் வருது. என்ன அப்படின்னா, ஒன்று மோனோ மைக்கிங், இன்னொன்று ஸ்டீரியோ மைக்கிங். மோனோ மைக்கிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு மைக்கை வச்சு எடுக்கிற டெக்னிக். ஸ்டீரியோ மைக்கிங்கிறது 2 மைக்ரோஃபோனை வச்சு எடுக்கிற டெக்னிக். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு கிட்டார் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் கிட்டாரு. கையில் அக்கௌஸ்டிக் கிட்டார் இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ கையில் வந்து ஒரு அக்கௌஸ்டிக் கிட்டார் இருக்குது. இந்த கிட்டாரை வந்து நான் மைக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மைக்ரோஃபோனை வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஸ்டீரியோவாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சா நான் 2 மைக்ரோஃபோன் வச்சு எடுக்கலாம். சரியா? ஸோ ஒரு மைக்ரோஃபோன் வச்சு எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஹாலோ இருக்கும், அக்கௌஸ்டிக் கிட்டாரோட ஹாலோ இருக்கும். ஹாலோக்கு பக்கத்தில் வச்சு எடுக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அவேவாக எடுக்கணும். ஹாலோ பக்கத்தில் வச்சு எடுத்தேன்னா எனக்கு பேஸ் சவுண்டு தான் அதிகமாக கேட்கணும். ராதர் நான் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு இதில் 12th இல்லைனா 14th ஃப்ரெட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி மைக்ரோஃபோனை நான் வச்சுக்கிட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்களேன், இப்போது இதுதான் கிட்டாரு. இந்த கிட்டார்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மைக்ரோஃபோன் இருக்குது. அந்த மைக்ரோஃபோனை நான் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறது என்னவோ என்னுடைய ஹாலோவுக்கு எய்த்தாப்பில் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 12th இல்லைனா 14th ஃப்ரெட்டை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், மைக்ரோஃபோன் எடுத்துக்கிட்டு என்னுடைய கிட்டார் இருக்குல்ல, அந்த ஹாலோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1 டிகிரி ஆங்கிள் வந்து 12th இல்லைனா 14th ஃப்ரெட்டை ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டாக டில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டில்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரெட்டிலேருந்து வர ட்ரெபிள் நாய்ஸ், அதாவது ஹை எண்டும் கிடைக்கும். இந்த சைடு லோஸில் இருக்கிற இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாலோலேருந்து வர பேஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மோனோ மைக்கை வச்சு நம்ம டேக் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஸ்டீரியோ மைக்கிங் வச்சு எடுக்கிற டேக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் ஸ்டீரியோ மைக்கிங் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வோக்கல் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டு மட்டும் பாட போகிறேன் அப்படின்னா அதுக்கு யாரும் 2 மைக்ரோஃபோன் வச்சு எடுக்க மாட்டாங்க, ஒரே மைக்ரோஃபோன் வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ இதுதான் மோனோ மைக்கிங். போய் பக்கத்தில் நின்று என்ன பண்ண போகிறேன்னா பாடுறேன் இல்லை பேசுகிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மோனோ மைக்கிங் டெக்னிக்ஸ். பட் ஸ்டீரியோ மைக்கிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்துக்கிட்டே வர போகிறோம். ஸோ டெக்னிக் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா XY பேட்டர்ன். XY பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் அந்த டெக்னிக். சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்மால் டயஃப்ரம் கார்டியாய்டு கண்டென்சர் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ண போகிறோம். 2
ஸ்மால் டயஃப்ரம் கார்டியாய்டு கண்டென்சர் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த மைக்ரோஃபோனை எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு மைக்ரோஃபோன், இது ஒரு மைக்ரோஃபோன், ரைட்டா? இந்த மைக்ரோஃபோனை எப்படி பொசிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி பொசிஷன் பண்ணுறோம். இப்போ எனக்கு முன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய 2 மைக்ரோஃபோனை இப்படி பொசிஷன் பண்ணுறேன். இப்படி பொசிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2 மைக்குக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா ஆங்கிள், இது வந்து 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். இதை நான் அப்படியே கீழாக அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்படி இருக்கு. இதுதான் பொசிஷன். சரியா? இந்த பொசிஷனை நான் அப்படியே மைக்ரோஃபோனை நோக்கி இப்படி வச்சுக்கிறேன். என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை நோக்கி நான் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கிடைக்கிற டிகிரி பாருங்க, 90 டிகிரி. இப்படி வைக்கும்போது எனக்கு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்த மைக்ரோஃபோன் பாருங்க, இந்த மைக்ரோஃபோன் இந்த சைடு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும், இந்த மைக்ரோஃபோன் இந்த சைடு இருக்கிற விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு ஸ்டீரியோ இமேஜிங் கிடைக்குது. இது லெஃப்ட், இது ரைட். இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்டீரியோ இமேஜ் கிடைக்குது. இந்த 2 மைக்ரோஃபோனோட ஹெட்டும் ஒரே இடத்துல இருக்கிறனால எனக்கு ஃபேஸ் கேன்சலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப மினிமல். சரிங்களா? ஸோ இந்த சைடு இருக்கிற மைக்கு இப்படி கேப்சர் பண்ணும், இந்த சைடு இருக்கிற மைக்கு இப்படி கேப்சர் பண்ணும். 90 டிகிரி ஆங்கிளில் நான் அப்படி சேர்த்து வைக்கணும். அது இல்லாமல் இது ரெண்டுமே ஸ்மால் டயஃப்ரம் கார்டியாய்டு கண்டென்சர் மைக்ரோஃபோனாக இருக்கணும். இதுதான் இந்த XY பேட்டர்னுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? திரும்ப நான் சொல்கிறேன், XY பேட்டர்ன். இதில் 2 ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக் யூஸ் பண்ண போகிறோம். 90 டிகிரி ஆங்கிளில் வைக்க போகிறோம். வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு இருக்கிறதில்ல இந்த மைக்கும், ரைட் சைடு இருக்கிறது இந்த மைக்கும் கேப்சர் பண்ணும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டீரியோ ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். சரியா? இது XY பேட்டர்ன். இப்போது அடுத்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா ORTF அப்படிங்கிற டெக்னிக்கு. கிட்டத்தட்ட இதுவும் XY டெக்னிக் மாதிரியே தான், பட் ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி 2 ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக். இந்த 2 ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கும் எப்படி பொசிஷன் பண்ண போகிறோன்னா, இப்படி பொசிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்படி எனக்கு முன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி பொசிஷன் பண்ண போகிறேன். இப்படி பொசிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 110 டிகிரி ஆங்கிள் 2க்கும் இடைவெளி இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த பக்கத்து லெஃப்ட் எல்லாத்தையும் இது கேப்சர் பண்ணும், ரைட் எல்லாத்தையும் இது கேப்சர் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டீரியோ ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஆனால் இந்த டெக்னிக்கில் ஃபேஸ் கேன்சலேஷனுக்கான இஷ்யூஸ் வந்து அதிகமாக தென்படும். சரியா? ஆனால் வைடராக கிடைக்கும். எந்த வைடர்னா, ஸ்டீரியோ இமேஜிங் வந்து ரொம்ப வைடாக கிடைக்கும். XY பேட்டர்னில் யூஸ் பண்ணுறதை விட இதில் கிடைக்கிற பேட்டர்ன் வந்து, இதில் கிடைக்கிற ஸ்டீரியோ இமேஜ் வந்து நல்லா வைடாக இருக்கும். வைடு இன் த சென்ஸ், நல்லா லெஃப்ட்டில் ஒன்று கேட்கும், நல்லா ரைட்டில் ஒன்று கேட்கும். ஸ்டீரியோ ஸ்பெக்ட்ரம் நல்லா வாஸ்ட்டாக நம்மளுக்கு கேட்கும். எனக்கு ஃபேஸ் கேன்சலேஷனை பற்றி ஒன்றும் பெருசாக கவலை இல்லை, பட் ஆனால் என்னுடைய சவுண்டு வந்து நல்லா வைடாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ORTF மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? திரும்ப நான் சொல்கிறேன், இந்த ORTF மெத்தடில் யூஸ் பண்ணுறது 2 ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கு. ரெண்டையும் நம்ம ஒரு 110 டிகிரி ஆங்கிளுக்கு ஸ்பேசியஸாக நம்ம பற்றி வச்சுருவோம். ஸோ இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி வைக்கும்போது லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மைக்ரோஃபோன் கேப்சர் பண்ணும், ரைட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மைக்ரோஃபோன் கேப்சர் பண்ணும். அப்போது நம்மளுக்கு ஒரு வைடான ஒரு இமேஜ், ஸ்டீரியோ இமேஜ் கிடைக்கும். ஆனால் இந்த டெக்னிக்கில் ஃபேஸ் கேன்சலேஷனுக்கான இஷ்யூஸ் வந்து இருக்கும். இதுதான் ORTF மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூம்லின் ஸ்டீரியோ மைக்கிங் டெக்னிக். ப்ளூம்லின் ஸ்டீரியோ மைக்கிங் டெக்னிக் எப்படிங்கிறது அதே XY பேட்டர்ன் தான். XY பேட்டர்ன் எப்படி வைப்போம்? இப்போ ஒரு மைக் இருக்கும், ஒரு மைக் வைப்போம், நம்ம 90 டிகிரி ஆங்கிளில் வைப்போம். சரியா? இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ப்ளூம்லினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் வந்து XY பேட்டர்னில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக். சரிதானே? அதோட பேட்டர்ன் பாருங்கள், போலாரிட்டி பேட்டர்ன் வந்து கார்டியாய்டு பேட்டர்ன் நான் சொன்னேன். சரியா? ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்ததும் கார்டியாய்டு தான், செகண்ட் மெத்தடில் நம்ம ORTF பார்த்ததும் கார்டியாய்டு தான். ஆனால் தேர்டு மெத்தடில் இந்த ப்ளூம்லினில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பைடைரக்ஷனல் மைக்ரோஃபோன். பைடைரக்ஷனல் மைக்ரோஃபோன் 2 யூஸ் பண்ணி நான் 90 டிகிரி ஆங்கிளுக்கு நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ளூம்லின் மெத்தட். இந்த ப்ளூம்லின் மெத்தடுக்கு 2 பைடைரக்ஷனல் மைக்ரோஃபோன் தேவைப்படுது. அதாவது ஃபிகர் ஆஃப் 8 அப்படி இருக்கிற 2 மைக்ரோஃபோன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளூம்லின் ஸ்டீரியோ மைக்கிங் டெக்னிக்கு பயன்படுத்த போகிறோம்.
இப்போ அடுத்த டெக்னிக்கு பேர் ஏபி மைக்கிங் டெக்னிக். ஏபி மைக்கிங் டெக்னிக், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் ஸ்பேஸ்டு பேர் மைக்கிங் டெக்னிக் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மைக்கிங் டெக்னிக் என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ஈஸி. ஒரு மைக்ரோஃபோனை இப்படியும் ஒரு மைக்ரோஃபோனை இப்படி வைக்க போகிறோம். இந்த மைக்ரோஃபோன் லெஃப்ட் எல்லாம் கேப்சர் பண்ணும், இந்த மைக்ரோஃபோன் ரைட் எல்லாம் கேப்சர் பண்ணும். ரொம்ப ஈஸி. பட் இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் ஃபேஸ் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ரூல் பேர் 3:1 ரூல். சரியா? அந்த ரூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே மைக் வைக்க போகிறேன். மைக் வைக்கும்போது எப்படி மைக் வைக்கணும், இந்த 3:1 ரூலை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டிலேருந்து இந்த மைக்ரோஃபோனை ஒரு டிஸ்டன்ஸில் வைப்போம். சரிதானே? இப்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மைக்ரோஃபோனுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3 மடங்காக இருக்கணும். அதுதான் 3:1 ரேஷியோவில் உள்ள 3:1 ரூல் ஃபாலோ பண்ணுற டெக்னிக். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு ஃபேஸ் இஷ்யூ வரும். அந்த ஃபேஸ் இஷ்யூவை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கெட் ரிட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா 3:1 ரூல் ஃபாலோ பண்ணோம். திரும்ப 3:1 ரூலை சொல்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மைக்கை நீங்கள் வைக்கிறீங்களோ அதே டிஸ்டன்ஸ் இன்டூ 3 பண்ணி இந்த 2 மைக்குக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வைக்கணும். இதுதான் 3:1 ரூல். சரியா? இப்போது திரும்ப நான் ரூலை ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், திரும்ப அந்த டெக்னிக்கை ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். பேர் ஏபி ரூல், ஏபி இமேஜிங் டெக்னிக்கு. இந்த ஏபி ஸ்டீரியோ இமேஜிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு பேர் ஸ்பேஸ்டு பேரண்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் மைக்கை வந்து லெஃப்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு, ரைட்டு மைக்கை ரைட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வைக்கிறோம். இதுக்குள்ள வந்து ஃபேஸ் கேன்சலேஷன் இஷ்யூ இருக்கிறதுனால 3:1 ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன 3:1னா, இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இந்த 2 மைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை விட 3 மடங்கு இந்த 2 மைக்ரோஃபோனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். இப்படி பண்ணால் நம்மளுக்கு ஃபேஸ் கேன்சலேஷன் இஷ்யூ கம்மியாக இருக்கும். அடுத்த டெக்னிக் படிக்க போகிறோம், மைக்கிங் டெக்னிக். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைடு டெக்னிக். மிட் சைடு டெக்னிக். இந்த டெக்னிக் கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்குவோம் நம்ம. மிட் சைடு டெக்னிக். இந்த மிட் சைடு டெக்னிக்கு நம்மளுக்கு 2 மைக்ரோஃபோன் எடுத்துக்க போகிறோம். ஒரு மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா கார்டியாய்டு, ரெண்டாவது மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் 8 பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோன். இந்த 2 மைக்ரோஃபோனை எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம் இந்த மிட் சைட் டெக்னிக்கில். ஓகேவா? இப்போது இந்த பிளாக் மைக்ரோஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் வச்சுக்கோங்க. பை டைரக்ஷனல் மீனிங் என்ன அப்படின்னா, இந்த மைக் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கிறதையும் பிடிக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கிறதையும் பிடிக்கும். சரிதானே? இப்போ இந்த டைரக்ஷனும் கேப்சர் ஆக போகுது, இந்த டைரக்ஷனும் கேப்சர் ஆக போகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இதுதான் என்னுடைய சோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோர்ஸ் இருக்குது, சோர்ஸுக்கு எய்த்தாப்பில் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட மைக்ரோஃபோனை வைக்கிறேன். மைக்ரோஃபோன், இந்த மைக்ரோஃபோன் என்ன பண்ணுன்னா இந்த சோர்ஸு லெஃப்ட்டு வாசிக்கும், ரைட்டு வாசிக்கும். இது ரெண்டையும் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோஃபோன் பயன்படுது. இந்த மைக்ரோஃபோன் என்ன பண்ணும், இந்த சைடு லெஃப்ட்டையும் இந்த சைடு ரைட்டையும் கேப்சர் பண்ணிவிடும் இந்த மைக்ரோஃபோன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடது. சரிங்களா? ஸோ ஃபிகர் ஆஃப் 8ல் மைக்ரோஃபோனை நான் என்ன பண்ண போகிறேன், நடுவில் வச்சுட்டு, இது ஒரு கார்டியாய்டு மைக். இந்த மைக்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வைக்க போகிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த மைக்கு வந்து ஸ்டீரியோ இமேஜிங் லெஃப்ட் ரைட்டை பிடிச்சிடும். ஆனால் இந்த மைக்கு வந்து மிட் பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையும் இது கேப்சர் பண்ணும். மிட் நடுவில் இருக்கிற விஷயம்லாம் கேப்சர் பண்ணும். ஸ்டீரியோவில் நடுவில் இருக்கிற விஷயம் கேப்சர் பண்ணும். அதனால தான் இந்த டெக்னிக் பேர் மிட் சைடு டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மிட் சைடு டெக்னிக்கில் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த சைடில் எடுத்த அந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வர அந்த சத்தத்தை ஒரு ஆக்ஸ் ட்ராக்குக்கு நம்ம ரவுட் பண்ணி அந்த ஆக்ஸ் ட்ராக்கோட ஃபேஸை வந்து ரிவர்ட் பண்ணணும். பண்ணினா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு சூப்பரான ஒரு மிட் சைடு ஸ்டீரியோ இமேஜிங் கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், நம்ம ஃபிகர் ஆஃப் 8ல் மைக்கில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை ஒரு ஆக்ஸ் ட்ராக்குக்கு ரவுட் பண்ணி அந்த ட்ராக்கை என்ன பண்ணணும்னா ஃபேஸை ரிவர்ட் பண்ணணும். ரிவர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல ஒரு மிட் சைடு ஸ்டீரியோ இமேஜிங் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போது திரும்ப எல்லா டெக்னிக்ஸையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா XY ஸ்டீரியோ டெக்னிக். XY ஸ்டீரியோ டெக்னிக்கில் என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்மால் டயஃப்ராம் கண்டென்சர் மைக் யூஸ் பண்ண போகிறோம். 90 டிகிரி ஆங்கிளில் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ப்ளேஸ் பண்ண போகிறோம். 90 டிகிரி ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு முன்னாடி இருக்குன்னா 90 டிகிரி ஆங்கிளில் இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீரியோ இமேஜிங் எடுக்க போகிறோம். இதில் உள்ள பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஃபேஸ் கேன்சலேஷன் இல்லை, பட் ஸ்டீரியோ வைடனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்த டெக்னிக் ஓஆர்டிஎஃப்ல என்ன பண்ண போகிறோன்னா 2 மைக்ரோஃபோனை இப்படி ஒரு 110 டிகிரி ஆங்கிளுக்கு பிரித்து வைக்க போகிறோம். ரெண்டுமே ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கு கார்டியாய்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது. இதனால என்ன கிடைக்கும்னா ஃபேஸ் கேன்சலேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு இமேஜிங் கிடைக்கும். மூணாவது டெக்னிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூம்லின் டெக்னிக்கும் XY பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போது. ஆனால் இதில் யூஸ் பண்ணுற 2 மைக்ரோஃபோனும் கார்டியாய்டு கிடையாது, பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோன். இந்த டெக்னிக் பாருங்கள், ஏபி ஸ்டீரியோ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பேர் இதுக்கு ஸ்பேஸ்டு பேர் மைக்ரோஃபோன் டெக்னிக் அப்படின்போம். ஸோ ஒரு மைக்ரோஃபோன் இப்படியும் ஒரு மைக்ரோஃபோன் இங்கேயும் இருக்கும். இந்த 2 மைக்ரோஃபோன் லெஃப்ட்டு ரைட்டை எடுக்கும். ஆனால் இந்த 2 மைக்ரோஃபோனும் நம்மளுக்கு ஃபேஸிங் இஷ்யூ பண்ணணுங்கிற காரணத்தினால இதுக்கு 3:1 ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். 3:1 ரூல் என்னன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இந்த 2 மைக்ரோஃபோன் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அது மல்டிப்ளைட் பை 3 இந்த 2 மைக்ரோஃபோனுக்கு உள்ள டிஸ்டன்ஸாக இருக்கணும். இதுதான் 3:1 ரூலு. கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மிட் சைடுக்கு 2 மைக்ரோஃபோனு. ஒரு மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோனு. அந்த மைக்ரோஃபோனை இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணி இந்த மைக்ரோஃபோன் லெஃப்ட்டையும் ரைட்டையும், அதாவது சைடில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடும். இன்னொன்று கார்டியாய்ட் மைக்ரோஃபோனை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எப்படி வைக்க போகிறோம். இது இந்த மைக்ரோஃபோன் மிட்டில் இருக்கிற டேட்டாலாம் கேப்சர் பண்ணும். ஸோ கேப்சர் பண்ணது மட்டும் இல்லை, நம்ம பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோனில் பிடிச்சதை டேட்டாவை அப்படியே ஒரு ஆக்ஸ்ட்ராக்கு காமிச்சு அதோட ஃபேஸை ரிவர்ட் பண்ணிக்கணும். பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டீரியோ இமேஜிங் மிட் சைடு உள்ள ஸ்டீரியோ இமேஜிங்கில் உள்ள ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளவும் எப்படிலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மைக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, பட் இது நம்மளுக்கு போதும். ஸ்டார்ட்டுக்கு இது நம்மளுக்கு இனஃபாக இருக்கும். சரியா? நல்லா மியூசிக் பண்ணுவோம், ஆண்டவருக்காக எழுந்து ஓடுவோம்.